அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். மேஷராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் மேஷத்தில் எப்பயுமே சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு காலம், அந்த இடத்துல சனி நீசமாகக்கூடிய ஒரு அமைப்பும் கூட. எப்பயுமே சூரியன் பங்குனி மாதத்தில் சூரியனில் மேஷராசிக்குள்ள வரும்பொழுது சில மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த உச்சராசியில் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் காலபுருஷனுக்கு முதல் வீடு. இந்த ஏப்ரல் 14, 2026 சூரிய பகவான் உச்சராசியான மேஷத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், அதாவது ஏப்ரல் 14, 2026 9:38 மணிக்கு அவர் மேஷராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவருடைய முழு பலன் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது. அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை ராஜயோகம்னு எடுத்துக்கிறதா, இல்லை ஒரு வேலை மாற்றம், பொருளாதாரம், உத்தியோகம், அரசியல் தலைவர்களுடைய மாற்றம் எல்லாமே நடக்க போகுது. அப்போது இந்த மேஷத்துக்கு சூரியன் வரும்பொழுது மேஷராசிக்காரர்களுக்குண்டான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு முதல் வீடான மேஷத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதால உங்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அட்மின், அதாவது நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. ஹச்ஆர், அதே போல் மிகப்பெரிய அரசியல் துறை, கவர்மெண்ட் உத்தியோகம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் கடின உழைப்புக்குண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மாணவர்கள் எல்லாம் கண்டிப்பாக சிறந்து தேர்வில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, அரசு பதிவுகள் பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டம். உங்கள் குழந்தைக்கு எக்ஸாம் முடித்து அது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆஃபர் லெட்டர் வெயிட்டிங் பண்ணிருக்கக்கூடிய காலகட்டம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேஷத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டம். பொதுவாக இந்த செவ்வாயுடைய ராசியில் இந்த சூரியன் வரும்பொழுது என்ன ஆகும், காலபுருஷன் முதல் வீடு பங்குனி மாதத்தில் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்குனி மாதம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சித்திரையில் போகும்போது பெரிய மாற்றம்லாம் கொடுத்துரும். அப்போது ஏப்ரல் 15க்கு மேலே மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் காத்துட்ருக்கு. ஸோ இவர்களுக்கு ப்ரமோஷனல் ஆஃபர் லெட்டர் எல்லாமே கிடைக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா சிம்மம். இந்த மேஷத்துக்கு அடுத்து சிம்மத்து வரக்கூடிய ஒரு ராசி, இது சூரியனுடைய ராசி, சூரியனுடைய வீடு. அதில் சூரியனுடைய அமைப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இவர்களுக்கு முழு ஆதரவு, முழு கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சூரிய பகவான் இந்த ராசியை ஆளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனாலையும், சூரியனுடைய சொந்த வீடு அப்படிங்கிறதுனாலையும் அளவு கடந்த நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக சிம்மராசிக்காரர்கள் வரப்போகிறாங்க. சூரிய பகவான் 9ஆம் வீடாக சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானம் வழியாக இது நிகழக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார மேன்மை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக முன்னொன்னா முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம், சாதகமாக அழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகி ஒரு பிரச்சனையாக நிவர்த்தியாகி கடன்கள் எல்லாம் மெல்ல மெல்ல உடைச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு ராசியாக சிம்ம ராசி வரப்போகுது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த பலன்களாக இருந்தாலுமே அந்த பலன்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அது அஸ்தமனமாயோ இல்லை பகை கிரகங்களுடைய பார்வை பெற்றோ இல்லை பகை கிரகங்களோட சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கிரக யுத்தமோ இல்லை கண்டிப்பாக நீச பலன்களையும் கண்டிப்பாக சில நேரத்தில் கொடுக்கும். அதுக்கு தான் நான் திரும்பி சொல்லுவேன், எல்லா பலன்களும் நீங்கள் கேட்டுக்கலாம், பயிற்சி பலன்களை கேட்டுக்கலாம், ராசி பலன்களை பார்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த கிரகம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அதனுடைய பலன்களே தவிர நானும் நீங்களும் ஆகா ஊகன்னு பேசிக்கலாம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் பொதுவான பலன்கள் பேசுறது ஒரு பக்கமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகளை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் வேறுபடும். அடுத்தது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் மேஷராசி பயிற்சி காரணமாக துலாம் ராசியில் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். காலபுருஷனுக்கு இது 7ஆம் வீடு. இந்த 7ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த சூரியனுடைய ஆளுமை இவர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலியமாக நல்ல மாற்றம், அதே போல் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், அதே போல் தலைமை தாங்குவதற்குண்டான ஒரு பதவி, கம்பெனியில் திடீர்னு ஒரு பொறுப்பை கொடுத்து உங்களுடைய ஆளுமையை செக் பண்ணுறது, தொழில் வல்லுநர்களுக்கெல்லாம் வெற்றிகரமான ஒரு காலகட்டம். ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நாட்டம் உண்டு. கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மன அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல 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 குறைந்து சுமூகமாக பேசி தீர்க்கக்கூடிய காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது
உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் எப்படி முன்னேற போகிறீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து சூரிய பகவானுடைய நிலை உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அந்த வாய்ப்பை கண்கொத்தி பாம்பாக இருந்து வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனக்கு நான் இதுக்கு போக மாட்டேன், அதுக்கு போக மாட்டேன், இப்படி இருந்தால் தான் போவேன், அப்படி இருந்தால் தான் போவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள். தனுசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரோத், ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வழிகளை திறக்கக்கூடிய ஒரு காலகட்டம், எதிர்பாராத வருமானத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம், வெற்றிகரமான வாய்ப்பு. தனுசு ராசியினுடைய 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் விளைக்கூடியதுனால இந்த அமைப்பானது குடும்பம் மற்றும் தொழிலில் ஒரு முன்னேற்றம், புதிய வருமானம் பிறப்பதற்குண்டான ஒரு காலகட்டம், பிஸ்னஸில் ஒரு சேஞ்சஸ், பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டு, தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான காலகட்டம், பிரான்ச்சஸை டெவலப் பண்ணுறதுக்குண்டான காலகட்டம், பெரிய பெரிய நபர்களோட லிங்க் பண்ணி பிஸ்னஸை அப்ஸ்கேல் கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. சமூகத்தில் அந்தஸ்து, பண உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு மெல்ல மெல்ல அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பொருளாதார நிலை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா வச்சுக்க போகுது. குழந்தைகள் வழியாக நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி மகர ராசி. மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான சோதனைகள்லேருந்து மீண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மார்ச்சுக்கு அப்புறமா கண்டிப்பாக மெல்ல 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 ஒன்று ஒன்றா மாறிட்டு வரும்னு சொல்லியிருப்பேன். பலவித பிரச்சனைகளை தாண்டி வந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கண்டிப்பாக இதுக்கு மேலே அப்படியே மெல்ல 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 சுப பலன்கள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நான் ஏற்கனவே மகர ராசியில் நிறைய பேர் சொல்லிட்டேன், ஒரே டைமில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகாது, ஒன்று ஒன்றா தான் சால்வ் ஆகும். அதே போல் அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் அப்படியே மெல்ல மெல்ல நீங்கிட்டு வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறைவதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்குண்டான ஒரு அமைப்பாக வரும். பழைய கடன்கள் எல்லாம் மெல்ல 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 செட்டில்மெண்ட் பண்ணி அப்படி மெல்ல மெல்ல மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் சுமை மெல்ல மெல்ல உங்களுக்கு குறைய போகுது. புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது. சிறிய அளவில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்கள் லைஃப் அப்படியே கிராஜுவலாக மேலே கொண்டு வந்துடும். எல்லாமே ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை செய்வதற்கு உண்டான ஏதோ ஒரு சக்தின்னு வச்சுக்கோங்களேன். கிரகம் ஒரு சக்தி, ஒரு இறைவனுடைய அமைப்பு, கால சூழ்நிலை, எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு 10 அடி வச்சோம்னா அந்த சூழ்நிலை நமக்கு 20 ஸ்டெப்பு முன்னாடி தள்ளிட்டு போகும். எடுத்து வைக்கக்கூடிய இடம்லாம் நமக்கு பாதகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் சில நேரத்தில் பொறுத்து தான் வேலை நடக்கணும். ஸோ உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாயிடுச்சு. ஸோ மெல்ல மெல்ல உங்களுடைய க்ரோத் அப்படியே மெல்ல மெல்ல கிராஃப் க்ரோ ஆகும். கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கெல்லாம் சொந்த வீடு வாங்குவதற்கான காலகட்டமும் இதுக்கு மேலே பிற்காலத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கோச்சார பலங்களாக இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய பலம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு. ஸோ மேஷம், சிம்மம், அதுக்கப்புறம் தனுசு, மகரம் இவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக சூரிய பகவான் மேஷராசியில் வரும்பொழுது சில ராசிகளுக்கு ஏற்றமெல்லாம் நடக்க போகுது, ராஜ்யமும் கிடைக்க போகுது. வாய்ப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண, லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு, கண்டிப்பாக குருமகான்களுடைய வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிடணும். பொதுவாக சனி, மகரம், கும்பம் அப்படின்னாவே இது பார்த்திங்கன்னா இது சனியினுடைய வீடு. அப்போ இந்த குருவினுடைய வழிபாடும் லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடும் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த 2 ராசிகளுக்குமே சிறப்பான மாற்றத்தை தரும். உடலில் இருக்கக்கூடிய உபாதைகளை குறைக்கும். நல்ல வாழ்க்கைக்கு உண்டான ஒரு ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி இந்த பதிவில் இந்த இருக்கக்கூடிய அத்தனை ராசிகளுக்குமே இந்த லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடும் குரு வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அடுத்த பதிவில் வேறு நினைவு பற்றி சிறப்பாக பேசலாம். நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன், எவ்வளோ பலன்களை நம்ம கேட்டாலுமே கூட உங்கள் சுயஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல பலமாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல பலன்களையும் கெடுபலன்களையும் கெடு கிரகங்களுடைய பார்வையிலையும் இல்லை அந்த கிரகங்களுக்குள்ள சர்ப்பத்துக்குள்ளே போய் மாட்டியிருந்தாலும் கண்டிப்பாக பெரிய யோகத்தை அடைய முடியாது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் யார் தடுக்கிறா, முடக்கிறா, அது இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது கேள்வியும் அங்கே தான் இருக்குது, பதிலும் அங்கே தான் இருக்குது. அது எப்போ நடக்குங்கிற கொண்டும் அது பதில் அதிலே இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கன்சல்டேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்த பதிவில் வேறு நினைவு பற்றி சிறப்பாக பேசலாம். நற்பவி நல்லதென கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.